சிங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் பயணியில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய ஒரு அருமையான பாடல். திருப்புகழ் அவனிதனிலே என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். சந்தம் தனதன தான தந்த தனதன தான தந்த தனதன தான தந்த தனத்தான அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16. அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16. சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். தெரிமையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய். தெரிமையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர். மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா. மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா. பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா. பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா. பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி
வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உன்றன் அடி சேராய். பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியெதிரவே நடந்த கழல் வீரா. பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். இந்த பூமியிலே பிறந்து, அவனி என்றால் இந்த பூமி, அவனிதனிலே பிறந்து இந்த பூமியிலே பிறந்து குழந்தையாகவே தவழ்ந்து, குழந்தை என தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி. இந்த சின்ன குழந்தைகள் காலில் கொலுசு போட்டுக்கொண்டு மாற்றி மாற்றி கால் வைத்து ஓடும் பொழுது அதன் அழகே தனி. அழகு பெரும் வகையில் நடைபழகி இளைஞனாய், பாலப்பருவம் அடைந்து இளைஞனாய் வளருகிறார். அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய். அழகிய மழலை சொல்லே மிகுந்து வர, சின்ன குழந்தைகளுக்கு மழலை அதிகமாக வரும். சாலவாய் கொட்டிக்கொண்டு எதையாவது பேசும். அதை தாய் தந்தையர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் பிற்காலத்திலே அந்த குழந்தைகள் தாய் தந்தையரை மதிப்பார்கள். குதலை மொழியே பேசி, குதலை மொழி என்றால் முன்னுக்கு பின் முரண் தெரியாது. அப்பா, நீ நேற்று வருவியா, நாளை வந்தியே என்று பேசும். அப்படி பேசுகின்ற மொழியும் தகப்பனாருக்கும் தாய்க்கும் மிக இனிமையாக இருக்கும். ஆகா, நம் குழந்தை பேசுகிறான் என்று. அதிலே தவறுகளை கண்டுபிடிக்க கூடாது. அதுதான் இதிலே கூறுகிறார். அரிய மழலை சொல்லே மிகுந்து வர குதலை மொழியே பேசி அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப, வயதும் 16 ஆகி. இந்த வளர்ச்சியிலே வயதுக்கு ஒப்ப வளர்ச்சிகள் குழந்தைகள் அடைய வேண்டும். அந்த 8 வயதுக்கு உண்டான உடல் பருமன், எடை இவையெல்லாம் சரியாக அமைந்திருக்க வேண்டும். 8 வயது குழந்தை ஒரு 100 கிலோ இருந்ததென்றால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடாது. ஆகையால் அளவாக எடை கூறி அழகாக உருவம் பெற்று 16 வயதாகும் வரை நாம் தாய் தந்தையர்கள் அந்த குழந்தையை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் வரை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். சைவ நூல்கள், சிவ ஆகமங்கள், மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல், அவற்றையெல்லாம் நாம் நினையாமல் என்று கூறுகிறார். தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உடன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய். மாதர்களின் மீது ஆசை மிகுந்து
அந்த 16 வயதிலே இளம் பருவத்திலே அந்த பாதை மாறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மனம் தடுமாறாமல் இருக்கும் வயதில் தாய் தந்தையர்கள் குழந்தைகளுக்கு போதனை செய்து அந்த பாதையை சரியாக அவர்களை வளரவிட வேண்டும். அது தவறிவிட்டால் அந்த குடும்பத்திற்கே இழுக்கு ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் இந்த காதல் வயப்பட்டால் ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தாய் தந்தையர்கள் அவர்களை பார்த்தவுடனேயே கண்டுபிடித்து விடலாம். அப்படி அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனை உனது திருவடிகளை சேர்க்க மாட்டாயா? அப்பொழுது குழந்தைகளுக்கு சிறு வயதிலேருந்தே அவர்களுக்கு நாம் தெய்வ பக்தியையும் தெய்வத்தின் பாடல்களையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி சேர்த்து விட்டால், முருகா, உனது திருவடிகளை நீ சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி திரியுமாறு ஏற்பட்டு விட்டால் உனது திருவடிகளை சேர்க்க மாட்டாயா முருகா என்று அருணகிரிநாதர் முருகனிடம் கேட்கிறார். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர். மௌன உபதேசம். இந்த அருணகிரிநாதருக்கு உபதேசம் அளித்த பொழுது சும்மா இரு சொல்லற என்று உபதேசம் அளித்தார். என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு பிறைச்சந்திரன், அருகம்புல், கங்கை, தும்பைப்பூ இவற்றையெல்லாம் தன் மணிமுடியின் மீது மேல் அணிந்த மகாதேவர் சிவபெருமான். இந்த மௌனமாக இருப்பது என்பது ஆன்மாக்களுக்கு மிகவும் சிரமமான காரியமாகத்தான் கருதுகிறார்கள். அருணகிரிநாதர் 12 வருடம் மௌனமாக இருந்து வழிபட்டார், முருகனை மட்டும் தியானித்து. அப்படி இருந்தவுடன் முருகன் அவருக்கு தோன்றி, சிவனும் அவருக்கு தோன்றி, அவருக்கு வேண்டியதை சொல்லிக் கொடுத்து, நாக்கிலே ஓம் என்று எழுதி அவரை முத்து முத்தாக பாடு என்று சொல்லி முத்தை தரு பத்தி திருநகை என்று ஆரம்பித்து திருப்புகழை பாட ஆரம்பித்தார் அருணகிரிநாதர். இந்த சும்மா இரு என்ற உபதேசம் ஒரு உபதேசமா என்று நினைத்திருக்கலாம். ஆனால் மனிதர்கள் சும்மா இருத்தல் என்பது மிக மிக கடினம். அதுவும் மௌனம் இருப்பது நிஷ்காமிய மௌனம். எந்த ஒரு கருத்தும் மனதிலே வேற ஒன்றும் தோன்றாமல் முருகனையே நினைத்து மௌனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பது என்பது மிக மிக கடினம். அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார். மௌன உபதேசம் செய்த சம்பு பிறைச்சந்திரன், அருகம்புல், கங்கை, தும்பைப்பூ தன்னுடைய மணிமுடியின் மேல் அணிந்த மகாதேவர் சிவபிரான் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேலா. அவர் மனம் மகிழும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடபாகத்தில் வந்து அமர்ந்த பரமசிவனின் குமாரனே முருகா, பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே,
பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியெதிரவே நடந்த கடல் வீரா, இந்த உலகையே சுற்றி வர ஆசை கொண்டு மயிலின் மிசை ஏறி விளங்கி பூமி அதிரவே வலம் வந்த இவர் சுற்றி வரும்பொழுது பூமாதேவி அழகான குழந்தை வருகிறதே என்று அந்த குழந்தையே பார்த்து கொண்டே இருந்ததால் உலகம் சுற்றுவதாகவும் ஒரு கருத்து நிலவி வருகிறது. வீரக்கடல் அணிந்த வீரனே, பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்த பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே, மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் என விளங்கி பழனிமலையில் விட்டிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர். அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிபிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய். மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா, பவனி வரவே உகந்து மயில் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா, பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா, பரமபதமாய செந்தில் முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே, பரமபதமாய செந்தில் பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே, பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.